பார்க்காத விஷயம் என்னன்னா, போக்கிமோன்ஸ்க்கு நெறைய ஃபேன்ஸ் இருக்கீங்க. ஏன்னா, நான் போக்கிமோன் ஃபேன் சொல்லும்போது, என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு யாரும் போக்கிமோன் பார்க்க மாட்டாங்க. ஸோ, எனக்கு தனியா இந்த மாரி போக்கிமோன்ஸ் இத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்ல. ஸோ, நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் தான் போடலான்னு தான் வீடியோ போட்டேன். என்னோட இன்ஸ்பிரேஷனே நம்மளோட டப்டூன்ஸ் தான். அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷனே. ஸோ, அவரோட இன்ஸ்பிரேஷன் வச்சு தான் வீடியோ போட்டேன். ஸோ, நெறைய பேர் பார்த்துருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் நெறைய கன்சியூம் ஆச்சு. அதனால ஸ்டார்ட்டிங் சீன்ல நம்ம ஆஷும் சேனாவும் பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கேலஸ் ரீஜன்ல பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் குயின் கான்டெஸ்ட் அப்படின்னு நடக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா, கேலஸ் குயின் கான்டெஸ்ட்னு ஒண்ணு நடந்துச்சோ, அதே பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் குயின் கான்டெஸ்ட்னு கொஞ்சம் பெருசாக்கிட்டாங்க. இதில கலந்துக்கணும்னா கிட்டத்தட்ட அவங்க பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா ரீஜன்லயுமே கிட்டத்தட்ட இந்த கீ கிடக்கும் பார்த்தியா, அந்த கீ போட்டி மாரி ஒரு போட்டி நடக்கும். அந்த கான்டெஸ்ட் மாரி. அதில ஜெயிச்சு அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கீ கலெக்ட் பண்ணணும். அந்த ஒரு கீயும் ஒரு ரீஜன்ல பார்த்தீங்கன்னா நடக்கும். அந்த ஒரு ரீஜன்ல கிட்டத்தட்ட ஒரு ரீஜன்ல கிட்டத்தட்ட 20 போட்டி கிட்ட நடக்கும். அந்த போட்டியில அந்த 1 ஜெயிச்சா போதும். அவங்க அடுத்த ரீஜன்ல போய் கலந்துக்கலாம். இந்த மாரி நம்ம சைடுல பார்த்தீங்கன்னா, நெறைய 4 ரீஜனுமே அவ பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே விளையாடி ஜெயிச்சிருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா, கேலஸ் ரீஜன்லயும் போய் ஏற்கனவே வரதுக்கு முன்னாடி ஜெயிச்சுட்டா. இப்போ 5மே இருக்கிறனால, இவ பார்த்தீங்கன்னா, இப்போ விஸ்க் வேர்ல்ட் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, அந்த வேர்ல்ட் குயின் காம்படிஷன். அந்த வேர்ல்ட் குயின் காம்படிஷன்ல அவ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிட்டா. ஸோ, அதுக்காக பார்த்தீங்கன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளைட்ட புடிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க கேனடா ரீஜன் போலான்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, வேஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, அங்க சில வேலை இருக்கு. ஸோ, அவன பார்த்தீங்கன்னா, அங்க போலான்னு போயிருக்கான். அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்லேருந்து இறங்குனோனே, அங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா தான் இருக்காங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, நம்ம செரீனா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூப்பிடறதுக்கு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு அவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான். நம்ம ஆஷும் அப்படிதான் அவங்கள பார்த்து சந்தோஷப்படுறான். இன்னும் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா, சிக்கிம் லேப் போயிட்டு வந்துடுறேன். நீ கூடயே போயிட்டு அவங்க அம்மா கூட போயிட்டு வான்னு சொல்லும்போது, கண்டிப்பா ஆஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போறா. நம்ம ஆஷ் பார்த்தீங்கன்னா, சிக்கிமோர் லேபுக்கு போலான்னு சொல்லிட்டு நம்ம ஆஷ் பார்த்தீங்கன்னா, சிக்கிமோர் லேபுக்கு போயிடுறான். சிக்கிமோர் லேப்ல போயிட்டு அவன் பார்த்தீங்கன்னா, கிரேனிஞ்சாவ பார்த்தீங்கன்னா, சிக்கிமோர் கிட்ட குடுத்து, கொஞ்சம் இவன பத்தி நீங்க ஃபுல்லா அனலைஸ் பண்ணி நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா. ஏன்னா அவன் ரொம்ப வருஷமா அந்த இடத்துல இருக்கான். ஒரு போக்கிமோன் தன்னோட பீக்கான ஸ்டேஜ்க்கு போயிரும். ஆனா உன் போக்கிமோன் பார்த்தீங்கன்னா, அதையும் தாண்டுன மாரி எனக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கு. அதுக்கும் உனக்கு இருக்கக்கூடிய ஆரா பிரசன்ஸ் ரொம்ப அதிகமானத மாரி தெரியிட்டு இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நீங்க சண்டை போட்டயும், அவங்களோட ஆரா பிரசன்ஸ் ரொம்பவே இன்னும் அதிகமா தான் ஆச்சே தவிர குறையவே இல்ல. ஸோ, அதனால தான் நான் உங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா, பத்தியும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண சொல்லிட்டு தான் எடுத்துட்டு வர சொன்னேன்னு சொல்லிட்டு, அவர் பார்த்தீங்கன்னா கிரீனிஜா வாங்கிக்கிறாரு. கிரீனிஜா வாங்கிட்டு நம்ம ஆஷும் பார்த்தீங்கன்னா, அங்கருந்து போம்போது, அங்க பார்த்தீங்கன்னா கிளெமெண்ட்ட பார்க்குறான். கிளெமெண்ட் பார்த்தீங்கன்னா அங்க வந்தத பார்த்துட்டு ஆஷ் பார்த்தீங்கன்னா, "கிளெமெண்ட் நீங்க என்ன பண்றேன்னு?" கேட்கும்போது, "ஒண்ணும் இல்ல. இந்த மாரி செரீனா இங்க வரதா என்ட்ட எங்க அப்பா சொன்னாரு. ஸோ, நான் செரீனா பார்க்கலான்னு போனேன். போற வழில பார்த்தீங்கன்னா, ப்ரொசஸ் சிக்கிமுர பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். இங்க பார்த்தா நீ இருக்கேன்னு" சொல்லும்போது, நானும் கொஞ்சம் தோ சிக்கிமுர பார்க்க தான் வந்தேன். சரி வா நானும் ஒண்ணா போலான்னு சொல்லும்போது, அவன் பார்த்தீங்கன்னா சிக்கிமுர்ட்ட ஏதோ சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கருந்து வரான். என்னப்பான்னு சொல்லும்போது, "அது ஒண்ணும் இல்ல. என்னோட போக்கிமோன் தெரியும்ல. என் போக்கிமோன்ஸ்க்குலாம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குடுக்குற மாரி டிவைஸ கண்டுபிடிச்சேன். அந்த டிவைஸ் கொஞ்சம் எடக்க முடக்கா முடிஞ்சிருச்சு. அதனால என் போக்கிமோன்ஸும் கொஞ்சம் அதிகமா சார்ஜ் ஏறிடுச்சு. ஸோ, டிட்டெயினருக்கும் கொஞ்சம் அதிக சார்ஜ் இருந்தனால டிட்டெயினர் பார்த்தீங்கன்னா, லேப் குடுத்துருக்கேன். அவர் பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய மீதி இருக்க சார்ஜ் எல்லாம் வெளிய எடுத்துட்டு இருக்காரு." அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! அப்படியா? சரி." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஷும் பார்த்தீங்கன்னா, நம்ம செரீனா பார்க்கறதுக்கு அவன கூட்டிட்டு போறான். அவன கூட்டிட்டு ஆஷ் பார்த்தீங்கன்னா, சினிமா பார்க்கலாம் போம்போது, அங்க பார்த்தீங்கன்னா, பானி பார்த்தீங்கன்னா நின்னுட்டுருக்கு. இப்ப பானிக்கு பார்த்தீங்கன்னா 10 வயசு கிட்ட ஆயிடுச்சு. பானி பார்த்தீங்கன்னா, இப்ப போக்கிமோன் ட்ரெய்னர் ஆயிட்டா. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, பானி பார்த்தீங்கன்னா மேஷ பார்த்து சொல்றா. இந்த மாரி நான் அவன சேலஞ்ச் பண்றேன் ஆஷ் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மேஷ் பத்தி நான் உனக்கே தெரியும் பானி, எனக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது, என்ன ரூல்ஸ்? என்ன எதுவுமே தெரியாதுன்னு சொல்லும்போது, அப்பதான் கிளெமென்ட் சொல்றான். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஆஷ் கூட சண்டை போடணும்னா, கிட்டத்தட்ட நீ 5 பேட்சாவது இப்ப ஜெயிச்சிருக்கணும். அந்த 5 பேட்ச் ஜெயிச்சா தான் நீ ஆஷ் கூட சண்டையே போட முடியும்ன்னு சொல்லும்போது, இது என்னது போங்கா இருக்குன்னு சொல்லும்போது, என்னதும் பண்ண முடியாது. ஏன்னா, இது போக்கிமோன் வேர்ல்ட் கவர்னமெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு பானி பார்த்தீங்கன்னா, சரி நான் என்னோட ஜிம்முக்கு பேட்லுக்கு போலான்னு தான் இருந்தேன். ஆனா நான் செரீனா பத்தி தான் வந்தத கேள்விப்பட்டேன். சரி செரீனா பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன்னு சொல்லும்போது, அதுவும் இல்ல இங்க பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் குயின் கான்டெஸ்ட் நடக்குதுல. நான் செரீனா பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கான்னு சொல்லும்போது, இந்த வாட்டி கண்டிப்பா செரீனா ஜெயிச்சுருவான்னு சொல்லும்போது, எனக்கும் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆஷும் சொல்றான். இந்த மாரி ஆஷும் பார்த்தீங்கன்னா, இந்த செரீனா பார்க்க அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு அவன் வீட்டுக்கு போறான். வீட்ல பார்த்தீங்கன்னா, செரீனா பார்த்தீங்கன்னா கான்டெஸ்ட்க்கான எல்லா விதமான ப்ரிப்பரேஷனும் பண்ணிட்டு இருக்கா. அங்க பார்த்தீங்கன்னா, பின்னாடி ரையானுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க செரீனாவோட அம்மா பார்த்தீங்கன்னா ட்ரெய்னிங் குடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் 2 நாள்ல பார்த்தீங்கன்னா, ரையான் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா நடக்க போதாம் இந்த ஊர்ல. அதனால பார்த்தீங்கன்னா, அவங்க ரையான்ஸ் எல்லாம் இங்க ட்ரெயின் பண்ண அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களலாம் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, செரீனாவோட கான்டெஸ்ட் ஆகறதுக்கு இன்னும் 1 வாரம் டைம் இருக்கு. ஸோ, நானும் இந்த ரேயான் கான்டெஸ்ட்ல கொஞ்சம் கலந்துக்கிறேன்னு சொல்லும்போது, நல்ல விஷயம் தான் ஆஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தான் சொல்லிட்டு இருக்கான். அதே மாரி அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ரேயான் காம்படிஷனுக்கான மீதி கூட வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு பேட்ச்சோட அ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல 2 பேரும். கிளெமெண்ட் இருக்கான்ல, கிளெமெண்ட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு சில போர்ட்லாம் கொஞ்சம் வைக்கணும். அதனால கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா கிளெமெண்ட் தான் இந்த இடத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு எலக்ட்ரிக் விஷயம் தெரியும்ல, இவளான்ட்ட கிளெமெண்ட்ட கூட்டிட்டு போறாங்க. நம்ம கிளெமெண்ட்டும் சரின்னு சொல்லிட்டு நம்ம கிளெமெண்ட்டும் போறான்.
இந்த மாரி ஆஷ் பார்த்தீங்கன்னா, சரி நானும் கலந்துக்கிறேன். எனக்கும் கொஞ்சம் ட்ரெய்னிங் குடுங்கன்னு சொல்லும்போது, "ரொம்ப வருஷம் கழிச்சு நீ ஓட்டுறல்ல?" சொல்லும்போது, "ஆமா" அப்படின்னு சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. இந்த இந்த ட்ரெய்னிங்ல பார்த்தீங்கன்னா, ஆஷும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நல்லா ஓட்டவும் கத்துக்கிட்டான். இப்ப நல்லா பெர்ஃபெக்ட்டா ஓட்ட ஆரம்பிச்சுட்டான். இந்த மாரி நான் ரயான பயங்கரமா ஓட்டுறேன்லன்னு சொல்லும்போது, அந்த மாதிரிலாம் இல்ல. ஏன்னா செரீனா உன்னோட ரொம்ப பெட்டரா ஓட்டுவேன்னு சொல்லும்போது, "ஓ! அப்படியா? பரவால்ல இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம செரீனா பார்த்தீங்கன்னா மேலேருந்து அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கா வீட்லருந்து. இத பார்த்தீங்கன்னா, நம்ம செரீனா பார்த்துட்டு இருக்கும்போது, செரீனா பார்த்து சிரிச்சுட்டு இருக்கா. நம்ம ஆஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பிராக்டிஸ் பண்ணது. துடிச்சிட்டு இருக்கு. கீழலாம் உழுந்து வாரான் நம்ம ஆஷு. அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா போட்டி ஆரம்பிக்குது. அங்க பார்த்தீங்கன்னா நம்ம சாயல் இருக்கான். "ஏய் சாயல் நீங்க என்ன பண்ற?" சொல்லும்போது, "இந்த மாரி பார்த்தீங்கன்னா ரயான் பேட்டில் நடக்குதா சொன்னாங்க." சரி ரயான் பேட்டில் பார்க்கலாம்னு சொல்லும்போது, "பேட்டில் இல்லப்பா இது ரேஸான்னு" சொல்லும்போது, "என்னது ரேஸா? சாரிப்பா இன்னமும் நான் திருந்தாம அப்படியே இருக்கேன்னு" சொல்லும்போது, "பரவாயில்ல இருக்கட்டும். சரி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லும்போது, "ஒண்ணும் இல்ல. என்னோட புதுசா நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். போக்கிமான்ஸோட மெகா எவல்யூஷன பத்தி ரிசர்ச் பண்ண நானும் ஒரு அங்கமா இருக்கேன். அதனால ஒரு பேப்பர் பிரசன்டேஷன்ஸ குடுக்கலாம்னு இருந்தேன். சரி இங்க ஏதாவது ரயான் பேட்டில் நடக்குது. இந்த பேட்டில்ல தான் மெகா எவல்யூஷன் யூசர் வருவாங்க. அவங்கள வச்சு தெரியிக்கலான்னு பார்க்கலான்னு தான் வந்தேன்னு" சொல்லும்போது, "ஓ! அப்படியா? சரி" அப்படின்னு சொல்லிட்டு ஆஷ் பார்த்தீங்கன்னா, சரி நான் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆஷ் பார்த்தீங்கன்னா கலந்துக்க போறான். அந்த மாரி கலந்துக்கிறாங்க. ரேஸும் ஆரம்பிக்குது. ஆஷ் பார்த்தீங்கன்னா, அந்த ரேஸ்ல தோத்துடுறான். பரவாயில்ல இருக்கட்டும்ன்னு சொல்லிட்டு ஆஷ் வந்து அவன பார்த்தீங்கன்னா தன்ன தானே சமாதானப்படுத்திட்டு இருக்கான் பாருங்க. இன்னும் 2 நாள்ல பார்த்தீங்கன்னா, செரீனாக்கு பேட்டில் அந்த காம்படிஷன் ஓப்பன் ஆயிரும். சரி நம்ம கொஞ்சம் வெளிய சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு, செரீனா பார்த்தீங்கன்னா ஆஷ எடுத்துட்டு ஷாப்பிங் போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பானி இருக்கா. பானிய பார்த்தீங்கன்னா நானும் வரேன்னு சொல்லும்போது, நம்ம கிளைமேட் பார்த்தீங்கன்னா அங்க நைஸா நழுவிட்டான். இங்க ஜிம்ல ஒரு ஏதோ அவசர வேலைப்பா நான் அங்கருந்து கிளம்புறேன்னு சொல்லும்போது, நம்ம ஆஷ் பார்த்தீங்கன்னா கிளெமெண்ட்ட பார்க்குறான். அட துரோகி கழட்டி விட்டுட்டு போடியாடான்னு சொல்லிட்டு, நம்ம ஆஷ பார்த்தீங்கன்னா, செரீனா பானிய போட்டு புடி புடின்னு பொழிஞ்சு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப்பிங் ஹால்ல பார்த்தீங்கன்னா பயங்கர அட்டெண்டன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம்ல அங்க யார் வராங்கன்னா, நம்ம மேயோ, டானோ வராங்க. என்ன பார்த்தீங்கன்னா, இந்த போக்கிமான் வேர்ல்ட் குயின் கான்டெஸ்ட்ன்றது எப்படி மாறிச்சுன்னா, கேலஸ் ரீஜியன்ல எப்படி இந்த வேர்ல்ட் குயின் கேலஸ் குயின்னு இருந்தது. அந்த மாரி மத்த இடத்துலலாம் டாக் கோஆர்டினேட்டர் கூட இந்த கான்டெஸ்ட் இருக்கும்ல. இந்த கான்டெஸ்ட்ட பார்த்தீங்கன்னா, இந்த இது கூட சேர்த்து மெர்ஜ் பண்ணி தான் இந்த வேர்ல்ட் குயின் கான்டெஸ்ட்ன்னு மாத்திட்டாங்களாம். ஸோ, இவங்களும் இத கலந்துக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் மேஷும் "ஓ! அப்படியா? எங்க நீ கீய காட்ட" சொல்லும்போது, "இல்ல, இல்ல. கோஆர்டினேட்டரா நாங்க பார்த்தீங்கன்னா, கீய பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நாங்க பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரிப்பன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்பன காட்டுறோம். இந்த மாரி கீக்கும், ரிப்பனுக்கும் 2 வந்து டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவ தான் சொல்றா. இதே மாரி கீலும் கலந்துக்கலாம். ரிப்பன் இருக்கக்கூடிய கான்டெஸ்ட்லயும் கலந்துக்கலாம். எனக்கு ரிப்பன்ஸ் தான் பிடிக்கும். நான் தான் ரிப்பன்ஸ் எடுத்தேன். கீ அந்த அளவுக்கு எனக்கு கான்டெஸ்ட்ல எனக்கு பெருசா ஈடுபாடு இல்ல. ஆனா நீங்க இதில பேட்டில் பண்ணா 2 ஒரே மாரி தான்னு சொல்லும்போது, ஒரே மாரி தான். ஆனா நாங்க பாயிண்ட்ஸ் டேபிள் விரிப்பாங்க. இந்த மாரி ரிப்பன் வச்சுக்கிறவங்க தனியும், கீ வச்சுக்கிறவங்க தனியா பிரிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஷ்பியா சொல்றோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா, சரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆஷ்ன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஆஷ் எடுக்குறாங்க. அங்க செரீனா வந்துட்டு, இல்லப்பா அவன் எனக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்லும்போது, ஓ! அப்படியா சரின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அங்கருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போய் அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமா அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வாங்கி போட்டு குவிக்கணும் குவிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. குவி குவின்னு குவிச்சுட்டு அங்க பார்த்தீங்கன்னா, மறுநாள் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் நடக்குது. காம்படிஷன்ல பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பேட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா, டானுக்கும், மேய்க்கும் பேட்டில் போகுது. டான் பார்த்தீங்கன்னா, அவளோட பிம்பிளப் எடுக்கிறா. பிப்ளப் உருமாறிருச்சு. பிம்பிளப்லாம் உருமாறிருச்சு. அதே அவ பார்த்தீங்கன்னா, பிளேசிகேட் எடுக்கிறா. பிளேசிகேட்ட வச்சு அவ பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட மேய் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கா. அதில பார்த்தீங்கன்னா, நம்ம பிளேசிகேட் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருச்சு. நம்ம டான் பார்த்தீங்கன்னா தோத்துட்டா. நம்ம டான் பார்த்தீங்கன்னா, தோத்ததுன்னு நினச்சு கொஞ்சமே ஃபீல் பண்ணாம, சரி நான் அடுத்த வாட்டி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதே பார்த்தீங்கன்னா, அந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சேனப் தான் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு, ஃபைனல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்கும், நம்ம டானுக்கும் தான் பேட்டில் நடக்குது. சி மேக்கும் டானுக்குன்ற பாருங்க. நம்ம செரீனாக்கும் மேக்கும் பேட்டில் நடக்குது. அதில பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம செரீனா ஜெயிச்சிடுறா. 1 பாயிண்ட் வித்தியாசத்துல நம்ம செரீனா தான் ஜெயிச்சிடுறா. சரி 1 பாயிண்ட்ல ஜெயிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள வந்து சாம்பியன் ஆக்கிடுறாங்க. அதுக்கடுத்து அவ பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்ட் குயினா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள சான்ஸ் பண்ணணுன்ட்டு பேட்டில் நடக்குது. அந்த பேட்டில்ல நம்ம செரீனா தான் தோத்து போயிட்டா. தோத்து போனாலும் அவ பார்த்தீங்கன்னா, மத்தபடி சாம்பியனா தான் இருக்கா. அவ பார்த்தீங்கன்னா, எப்போ வேணா அவங்கள சேலஞ்ச் பண்ணலாம். ஆனா சேலஞ்ச் பண்ணதுக்கு ஒரு இந்த டாப் போர்ட் இந்த இதில பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேட்டர்ஸ்ன்னு இவங்கள பத்தி 2ஆ பிரிச்சிருக்காங்க. கோஆர்டினேட்டர்ஸ், பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து இவ பார்த்தீங்கன்னா, இது பண்ணணும்னா, அவ பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல எப்பவுமே டாப் 5ல இப்பதான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, டாப் 5ல இல்ல. இவ பார்த்தீங்கன்னா டாப் 16ல இருக்கா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவளுக்கு முன்னாடி ஒரு சில பேர் சாம்பியன் ஆயிருப்பாங்கல்ல. அவங்களோட பாயிண்ட்ஸ் அடிப்படையில தான் இவங்கள பார்த்தீங்கன்னா அசெம்பிள் பண்ணியிருக்கனால, இவ பார்த்தீங்கன்னா டாப் 16ல தான் இருக்கா. அதே மே, டான்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள கூட வரல. ஏன்னா தோத்து போயிட்டாங்க. ஸோ, இவ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து நெனச்சிட்டு இருக்கா. நான் பேஷும் பார்த்தீங்கன்னா, "பால் இருக்கட்டும் செரீனா" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நான் ஃபீல் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரீனா பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு இருக்கா. சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா, அவள வந்து நான் ஆஷ பார்த்துட்டு இருக்கேன். நான் மேஷும் பார்த்தீங்கன்னா, சிரிச்சுக்கிட்டே சரி நம்ம இங்கேருந்து கிளம்பலாமான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. இந்த மாரி நாங்க நாளைக்கு கிளம்புறோம்ன்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் ஒரு லேப்ல போயிட்டு அவன் கிரே நிஞ்சாவ வாங்கிடுறான். கிரே நிஞ்சாவ பார்த்துட்டு அவன் என்ன சொல்றான்னா, இந்த மாரி கிரே நிஞ்சாவோட எபிலிட்டி எல்லாமே கிட்டத்தட்ட மேக்ஸ் லெவலுக்கு போயிருச்சு. அதோட பீக் ஸ்டேஜ் அடைஞ்சிருச்சு. அதுவும் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அடைஞ்சிருச்சுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா, அது முழுக்க முழுக்க ஒரு பேட்டில் ஃபீல்ட்ல இருக்க மாரி தான் அதோட வாழ்க்கைனால அது பார்த்தீங்கன்னா, அதோட பெர்ஃபார்மன்ஸ்ல
ரொம்ப பேட்டில் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பீக் ஸ்டேஜுக்கு போயிருச்சு. ஸோ உன்னோட கிரேஞ்சா ரொம்ப டாப் கிளாஸ்ல இருக்கு ஆஷ் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே எனக்கு புரியுது ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆஷ் பார்த்தீங்கன்னா அவன் கிரேனேஜ வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். கிளம்பிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஷ் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க ஏர்போர்ட்டுக்கு. அங்க வந்து ஆஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலோ ஏஜென்ட்லேருந்து தான் நம்ம ப்ரொஃபசர் ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ப்ரொஃபசர் பார்த்தீங்கன்னா அவரு பார்த்தீங்கன்னா, "நீ அலோ ரேஜுக்கு வர முடியுமா ஆஷ்?" அப்படின்னு சொல்லும்போது, ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஆஷும் பார்த்தீங்கன்னா, அலோ ரேஜுக்கு வரேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கான். சரி நம்ம அலோ ரேஜ் நான் போறேன். நீ தான் வீட்டுக்கு போறியான்னு சொல்லும்போது, "இல்ல நானும் உன் கூடயே வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவ பார்த்தீங்கன்னா அலோ ரீஜனுக்கு நம்ம ஆஷ் கூடயே தான் வரா. ஸோ அங்க போயிட்டு நானும் பார்த்தீங்கன்னா, ஆஷ் பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நம்ம ஆஷ் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். ஆஷோட சின்ன தம்பி அதாவது தெரியும்ல அந்த சின்ன பையன். அந்த குழந்தை ஓரளவுக்கு வளர்ந்துட்டான். இப்ப அவனும் பார்த்தீங்கன்னா ஆஷ் கூட விளையாடிட்டு இருக்கான். நம்ம ஆஷ் வந்து சிரிச்சு விளையாடிட்டு இருக்கான். விளையாடிட்டு இருக்கும்போது, இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இங்க அலோலா ரீஜன்ல சாம்பியன்ஷிப் நடக்குது. நீ அத பார்க்க வருவேன்னு நாங்க கூப்பிட்டேன்னு சொல்லும்போது, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படிதான் சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கான். இந்த மாரி அப்பா சொல்றேன்னு வந்துருவேன்னு நெனச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, "ம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. என் தம்பிய பார்க்கறதுக்கு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிச்சுட்டு இருக்கான். அதுவும் இல்லாம உன் தம்பியும் இங்க இருக்க எல்லா ஜிம்மும் ஜெயிச்சுட்டான். உன் தம்பி இங்க சாம்பியன்ஷிப்ல கலந்துக்க போறான்னு சொல்லும்போது, "அலோலா சாம்பியன்ஷிப்ல நடந்துக்க வரியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஆஷும் அப்படிதான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். சந்தோஷப்பட்டுட்டு, "ஓகே. நம்ம கண்டிப்பா நீ ஜெயிப்ப எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பேர் சொல்லும்போது, வந்து அடல் லெஜண்ட் சாம்பியன்ஷிப்பும் ஓப்பன் ஆகுது. அந்த சாம்பியன்ஷிப்பும் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. அந்த சாம்பியன்ஷிப்ல வழக்கம் போல நம்ம ஆஷோட அந்த தம்பி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பேரு பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் அவனால பார்த்தீங்கன்னா, செமி ஃபைனல்ஸ் அதாவது டாப் 4ல கூட அவன் வர முடியாம தோத்துடுறான். தோத்ததுக்கு பார்த்தீங்கன்னா, அவன் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணும்போது, "நீ ஃபீல் பண்ணாத. இந்த மாரி நான் பார்த்தீங்கன்னா பல பேட்டில் தோத்துருக்கேன். கிட்டத்தட்ட எல்லா ரீஜன்லயுமே எல்லா பேட்டிலும் தோத்துட்டேன். ஆனா நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட விட்டு குடுக்காம என்னோட பெர்ஃபார்மன்ஸ நான் இன்னும் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணேன். இந்த பேட்டில் ஸ்டேஜஸ. ஸோ அது மூலியமா தான் நான் இப்போ என்னோட வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல இன்னும் இருக்கேன். அன்டிஸ்ட்ரிக்ட்டா இருக்கேன். என்ன இதுவரைக்கும் யாருமே இந்த 10 வருஷத்துல தோற்கடிச்சதே கிடையாது. நான் அந்த அளவுக்கு இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா நான் உன்ன தோற்கடிப்பேன்னு சொல்லும்போது, அதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பிரன் சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டு, "சரி நீ எதுக்கும் கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு, "நான் உன்ன முடிஞ்ச பெஸ்ட்ட நீ குடு" அப்படின்னு சொல்லும்போது, "ஓகே அண்ணா" அப்படின்ட்டு அவனும் அப்படிதான் சொல்லும்போது, நம்ம ஆஸ்பிரன் சிரிச்சுட்டு இருக்கான். சிரிச்சுக்கிட்டே நான் மேட்ச் பார்த்தீங்கன்னா, சரி நான் இப்போ வீட்லருந்து கிளம்பலாமான்னு சொல்லும்போது, "சரி பார்த்து பத்திரமா போ" அப்படின்னு சொல்றாங்க. நான் அப்படியே அவன் வீட்டுக்கும் போயிடுறான். அப்படியே கிட்டத்தட்ட ஆஷ் பார்த்தீங்கன்னா, அவனோட ட்ரெய்னிங் அது இதுன்னு 1 மாசம் கிட்ட ஓடிருது. அதுக்கப்புறம் செரீனா பார்த்தீங்கன்னா, மேட்ச்ச பார்க்கறதுக்காக வரா. என்ன ஆச்சுன்னு சொல்லும்போது, செரீனா பார்த்தீங்கன்னா, மேட்ச்ச பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் மேட்ச் பார்த்தீங்கன்னா, "என்ன சந்தோஷமான விஷயம்? சொல்லு" அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாரி நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு சொல்லும்போது, நான் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுறான். சந்தோஷமாயிட்டு ஆஷ பார்த்தீங்கன்னா கையில பிடிக்க முடியல. ஆஷ் பார்த்தீங்கன்னா, இது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பக்கத்துல இருக்க பீக்காச்சோ எனக்கு தண்ட ஷாக் குடு, தண்ட ஷாக் குடுன்னு அத பார்த்தீங்கன்னா நோண்டுறான். அதுவும் வேற இல்லாம தண்ட ஷாக்லாம் குடுக்குது ஆஷ்க்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது உண்மை இப்ப தான் புரியுதுன்னு சொல்லிட்டு ஆஷ் என்ன இப்படி கத்திட்டு அவன் பார்த்தீங்கன்னா வெளிய ஓடுறான். செரீனாவ பார்த்தா பார்த்து சிரிச்சுட்டு இருக்கா. சரி அவனோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவனும் சிரிச்சுட்டு தான் இருக்கான். இந்த மாரி சரி நான் ஃப்ரெண்ட் ஆகுதுன்னு நெனச்சு. ஸோ கைஸ் இதோட அடுத்த வீடியோ பார்க்குறோம். ஓகே பாய். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, இந்த மாரி போக்கிமான் வீடியோ நெறைய பேர் பார்ப்பீங்கன்ட்டு நான் கொஞ்சம் கூட நெனச்சே பார்க்கல. அதுவும் ஃபேன் மேடா கிரியேட் பண்ண வீடியோக்கு இவ்வளோ நெறைய பேர் பார்ப்பீங்கன்னு நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க போக்கிமான் சீரிஸ் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலன்னு சொல்றீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் டெப்த்தா கதை நெறைய எழுதி வச்சிருக்கேன். ஸோ, நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ போட முடியும். ஆனா, எனக்கு காலேஜ் அதெல்லாம் இருக்கனால கொஞ்சம் எனக்கு லேட்டா தான் ஆகும். ஸோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புறேன். சரி தேங்க்ஸ்.